ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தாராபுரத்தில் இருக்க நேஷ்னல் மாலில் இருக்கோம். இந்த நேஷ்னல் மால் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராபுரத்தில் பொள்ளாச்சி ரோட்டில் வள்ளுவர் மொபைல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸ், சில்வர் பாத்திரம், அதுவும் இல்லாமல் கிஃப்ட் ஐட்டம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு இயரிங் கலெக்ஷன்ஸ். இதில் பாருங்களேன், என்னால் கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சுச்சு. நீங்கள் கடைக்கு போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே கலெக்ஷன்ஸ் காட்டுறாங்க. இப்போ பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸ் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பேங்கிள். இந்த பேங்கிளில் நிறைய சைஸஸ் அண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சாரீக்கெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான லுக் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு 100 ருப்பீஸ்லேருந்தே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேன்சி டைப் ஆஃப் பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸ் நீங்கள் நைட் ஏதாவது ஃபங்க்ஷன் வியர்க்கோ இல்லை ஃபேன்சி சாரீஸ்க்கோ இல்லை காலேஜ் வியர்க்கோ நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா உங்களை எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு. ஏன்னா இது பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுலேயும் மல்டி கலர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. உங்கள் சாரீக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இதுலேயும் சைஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. குழந்தைங்க கைக்கு கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு 110 ருப்பீஸ்க்கே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸில் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வேறு எங்கே போனீங்கனாலும் உங்களால் வாங்க முடியாது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு கோல்டன் பேங்கிள் மாதிரி. இது லக்ஷ்மி வச்ச மாதிரி இந்த பேங்கிள் இருக்குது. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நீங்கள் சாரீக்கு ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கார்னர் போட்டு நடுவில் வேறு கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுறீங்கனாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை சிங்கிளாகவே ஒரு ட்ரெடிஷ்னல் சுடிஸ்க்கு கூட போடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு ஜிக்ஸாக் டைப்பில் இருக்க ஒரு கிளாஸ் ஒரு ஸ்டோன் பேங்கிள்ஸ்னு சொல்லலாம். இந்த பேங்கிள்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப தகன்னு மின்ற மாதிரி இருந்துச்சுங்க. இதுவே நீங்கள் நைட்லலாம் போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் காலேஜில் போட்டு போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க இந்த பேங்கிள் எங்கே வாங்கினீங்க, இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. நான் காட்டுறதெல்லாம் ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தாங்க. நீங்கள் அந்த கடைக்கு விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதை விடவே நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் காட்ட போகிற பேங்கிள் என்ன அப்படின்னா ஒரு ஜிம்கா டைப் இருக்க ஒரு பேங்கிள். இது சிங்கிள் பேங்கிளாகவும் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை டபுள் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இது சிங்கிள் பேங்கிள் ஜஸ்ட்டு 100 ருப்பீஸ் தாங்க. நீங்கள் இது ஒரு பேங்கிள் போட்டிங்கனாலே போதும், உங்கள் லுக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரியான பேங்கிள் தான் இது. இந்த பேங்கில் நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேன்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு ஆன்டிக் பேங்கிள்னு சொல்லலாம். இது ஜஸ்ட்டு 100 ருப்பீஸ் தாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்தளவுக்கு அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கலர் கேட்டிங்கனாலும் அவங்க அதை எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, பிங்க் இருக்குது, எல்லோ இருக்குது, இந்த மாதிரி கோல்டன் கூட இதில் வச்சுருக்காங்கங்க. உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. என்னால் கொஞ்சம் தாங்க கவர் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் கடையை தான் விசிட் பண்ணி பார்க்கணுங்க. இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு தாமரை போட்ட ஒரு பேங்கிள். இந்த பேங்கிள் நான் பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஜஸ்ட்டு 120 ருப்பீஸ் தாங்க இந்த பேங்கிள். யாருமே இதை பார்த்துட்டு வாங்காமல் வர மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் இருந்தது. இதை பார்க்கும்போது ஒரு சாரீக்கு வியர் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபேன்சியாக கூட வியர் பண்ணலாம், அதுக்குமே நல்லாயிருக்கும். இது என்னென்னா ஒரு ஸ்டோன் வச்ச ஒரு பேங்கிள்ங்க. இதை நீங்கள் சிங்கிளாகவும் போடலாம், இதையும் கூட நீங்கள் கார்னர் பேங்கிள்ஸாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் நிறைய பேங்கிள்ஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நடுவில் இல்லை கார்னர்லேயோ இதை நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறதும் ஒரு ஸ்டோன் பேங்கிள் தான். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ ஜொலிக்குதுன்னு. இதை நீங்கள் கையில் போட்டிங்கன்னா எந்தளவுக்கு அழகாக தெரிவிங்கன்னு பாருங்கள். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் மற்றவங்க கண் எல்லாமே உங்கள் பேங்கிள் மேலே தான் இருக்கும்.
ஏன்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இவங்க வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இந்த மாதிரி மிஸ் மேட்ச் கூட அவங்க பண்ணி கொடுக்குறாங்கங்க பேங்கிள்ஸு. நீங்கள் உங்கள் சாரீக்கு தகுந்த மாதிரியோ உங்கள் சுடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிஸ் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டன் பேங்கிள்ஸ் கூட அவங்க வச்சுருக்காங்கங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க இவங்க கடையில் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ். இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மல்டி கலர் பேங்கிள்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குங்க. பார்க்க ஒவ்வொன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான். இதை பாருங்களேன், இவரை பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு தெய்வீக கலை தெரியுதுன்னு. இந்த முருகர் வந்து மயில் கூட சேர்ந்து இருக்குங்க. பார்க்கவே ஒரு தெய்வீக லுக் உங்களுக்கு கிடைக்குது. இதை நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை நீங்கள் ஒரு ஷோகேஸாகவும் வாங்கி கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா எல்லோரும் கேட்பாங்கங்க. நெக்ஸ்ட்டு காட்டுற முருகரை பாருங்களேன். இது மலேசியாவில் இருக்க முருகர் மாதிரியே இருக்காருங்க. இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் வச்சுருக்காங்கங்க. இதில் இந்த முருகரோட ரேட் ஜஸ்ட் 1799 மட்டும்தாங்கங்க. இதை பாருங்களேன், இதுவும் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப மனசுக்கு நிறைவான சிலையாக இருக்குங்க. ரொம்ப லட்சணமான மூஞ்சியாக இருக்குங்க. அந்த வேலும் அவங்களோட லுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்க. நீங்கள் இதை வாங்கி கொண்டு போய் வைங்களேன், முருகரையே கூட்டிகிட்டு போன மாதிரி. இது மட்டும் இல்லைங்க, இங்கே சில்வர் பாத்திரம்லாம் கூட அவைலபிளாக இருக்குங்க. இந்த பிளேட்டை பாருங்களேன், இந்த பிளேட் ஜஸ்ட்டு 65 ருப்பீஸ் தாங்க. யாருமே நம்ப மாட்டீங்க, இந்த அஃபோர்டபுளான ரேஞ்சுக்கு யாருமே இவ்வளோ பெரிய பிளேட் தர மாட்டாங்க. இந்த பிளேட்டை பாருங்களேன், ஜஸ்ட்டு 70 ருப்பீஸ் தான். இது எல்லாமே இங்கே தட்டு சீர் வைக்கிறதுக்கு கூட வாங்கிட்டு போகலாங்க. ஏன்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையாவே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லுக், டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க எல்லாமே வாங்கணுன்னு தாங்க தோணும். இதை பாருங்களேன், ஜஸ்ட்டு 105 ருப்பீஸ்க்கு தான். எவ்வளோ பெரிய பிளேட் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ். இந்த கலெக்ஷன் பாருங்களேன், இந்த கலெக்ஷன்ஸ் வெறும் 120 ருப்பீஸ் தாங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இன்னொரு சின்ன பிளேட் கூட கொடுத்துருக்காங்கங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற டிஃபன் பாக்ஸ் பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.